ரிஸ்குடைய அபிவிருத்தி எவ்வளவு முக்கியமான ஒன்று. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்க வடிக்கின்ற கண்ணீரை நீங்க பாருங்களேன். ஒரு கல்யாணம் காட்சியை ஒழுங்கா நடத்த முடியல அவனால. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறவனை பாருங்க. ஒரு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அவனால, காசு இல்லாததுனால எடுக்க முடியல. பச்சை புள்ளைய வச்சிருப்பான், அந்த பச்சை புள்ளைக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாம ஏதோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஓமந்தாரூரார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க ஒழுங்கா கவனிக்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேரை சொல்றேன், ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு பதிலாக கல்ல வச்சிருக்கிறானோடு படுது. அங்குள்ள இந்த செவிலியர்கள் டாக்டர்ஸ் இருக்கிறானுங்க பாருங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சில பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஓசிக்கு தானே பாக்குறோம் கவர்மெண்ட்ல. இவன் என்ன காசா கொடுத்துருக்குறான், உட்காரு, இந்த அந்த சைடு போ, ஆஸ்பத்திரியில் அலைய விடுறான். அந்த வயதான மனிதனை ஆஸ்பத்திரியில் அலைய விடுறான். சகோதரர்களே, மேல போ, கீழே போ, அங்க போ, இங்க போ, ஸ்ட்ரெச்சருக்கு ஒரு காசு கவர்மெண்ட்ல. ஒரு சில பேர் பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், கடவுளுக்கு அவர்கள் சொல்வது போல கடவுளுக்கு பயந்து வேலை பார்க்கிறாங்க. ரிஸ்க் என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. 3 குமரை பெத்துட்டு இருப்பார். அந்த பிள்ளைங்களுக்குன்னு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி துடிப்பாரு. பொருளாதார பின்தங்கிய நிலை. கடைசியில் என்ன பண்ணுவார் தெரியுமா? நமக்கு வச்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் தள்ளி விட்டுருவார் பிள்ளைய. வியாபாரம் பண்ணணும்னு அப்படி ஒரு வில் பவரா இருப்பான். சொந்த தொழில் பண்ணணும்னு வில் பவரா இருப்பான். ஆனா பணம் இல்லாததனால அந்த சொந்த தொழில் செய்ய முடியாம, வியாபாரம் பண்ண முடியாம, கடைசி வரைக்கும் தன் திறமைகளை புதைத்த கொத்தடிமையாக வாழ்ந்து செல்வான். எத்தனை பேர் பொருளாதாரத்தில் எப்படி இருக்காங்க தெரியுமா? பின்தங்கிய நிலையில. அவங்களுடைய துடிப்பு எல்லாமே சொந்த வியாபாரம் பண்ணி தலை நிமிர்ந்து வாழணும் தான் இருக்கும். ஆனா அந்த மக்களால பொருளாதாரத்தில் உயர்வடைய முடியாததனால கடைசி வரைக்கும் தன் திறமைகளை முடக்கிய முடவனாகவே, ஊனமுற்றவனாகவே கடைசியில மூத்தா போறான். சகோதரர்களே, அப்ப பொருளாதாரத்தை பத்தி இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொருளாதாரம் எவ்வளவு பெரிய நியாமத் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அப்ப அந்த பொருளாதாரத்தை கேட்கறதுக்காக யாசீனை ஓதி நம்ம துஆ செய்றோம்.